அண்மையிலே கரைத்துறைப்பற்று பிரதேச சபையினை என்பிபி கைப்பற்றியிருப்பதான செய்தி வெளியாக இருக்கின்றது. உண்மையிலே தமிழ் மக்களுடைய மிக கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடம் முல்லைத்தீவு. அந்த முல்லைத்தீவிலும் முக்கியத்துவம் வாய்ந்த இடம் கரைத்துறைப்பற்று. உங்கள் எல்லோருக்கும் தெரியும், முல்லைத்தீவிலே முள்ளிவாய்க்காலிலே நாங்கள் எல்லோரும் கொண்டொழிக்கப்பட்டோம். எங்களுடைய இனம் கருவறுக்கப்பட்டது. எங்களுடைய விடுதலை போராட்டம் முடிவுரை எழுதப்பட்ட இடம் முள்ளிவாய்க்கால். அந்த முள்ளிவாய்க்கால் மண் அமைந்திருக்கின்ற கரைத்துறைப்பற்றிலே என்பிபி ஆட்சி பீடம் ஏறி இருக்கின்ற செய்தி என்பது மிக அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி. தமிழ் மக்களுடைய தேசிய அரசியலுக்கு விடுக்கப்பட்ட மிகப்பெரிய அச்சுறுத்தல் அல்லது சவாலான ஒரு செய்தியாகவே நான் இதை பார்க்கின்றேன். உண்மையிலே கடந்த நாட்களிலே கரைத்துறைப்பற்றினுடைய நிர்வாகம் தமிழரசு கட்சியுடைய கைகளிலே இருந்தது. அங்கு கரைத்துறைப்பற்றிலே 7 ஆசனங்களை தமிழரசு கட்சி வைத்திருக்கிறது. 4 ஆசனங்களை சங்கு வைத்திருக்கிறது. அதை விட ஒரு சுயேட்சை குழுவினுடைய ஆசனம் இருக்கின்றது. இவர்களுடைய எண்ணிக்கையை கூட்டி பார்க்கின்ற பொழுது மீண்டும் கரைத்துறைப்பற்றினை தமிழர் தரப்பு கையாண்டிருக்கக்கூடிய அல்லது கைப்பற்றி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏராளமாக இருந்த பொழுதிலும் தமிழர் தரப்பு தங்களுக்கு இடையிலான முரண்பாட்டின் காரணமாக தமிழரசு கட்சியினுடைய வேட்பாளர்கள், தமிழரசு கட்சியினுடைய பிரதிநிதிகள் என்பிபிக்கு ஆதரவாக வாக்களித்ததன் விளைவாக என்பிபியிடம், தென்னிலங்கை அரசியல் சக்தியிடம் எங்களுடைய இதய புள்ளியை, எங்களுடைய முல்லைத்தீவின் மிக முக்கியமான பிரதேச சபையை நாங்கள் இழந்திருக்கிறோம். இது தமிழரசு கட்சியுடைய அந்த பிரதிநிதிகள் தமிழ் மக்களுக்கு செய்த மிகப்பெரிய துரோகமாகத்தான் நான் பார்க்கின்றேன். அந்த துரோகத்தின் விளைவுகளை நாங்கள் எதிர்காலத்திலே தமிழ் மக்கள் அனுபவிக்க வேண்டிய நிலைமை ஏற்படலாம். உண்மையிலே பதவிக்காக ஆசைப்பட்டு தங்களுக்குள் முட்டி மோதுகின்ற இந்த ஆரோக்கியமற்ற அரசியல் நிலைமையை இந்த தமிழ் தலைமைகள் ஏற்படுத்தி இருக்கின்றனவா என்று எண்ண தோன்றுகின்றது. தமிழரசு கட்சியினுடைய தலைமை பீடத்தினுடைய வழிகாட்டல் இல்லாமல் தான்றோண்டித்தனமாக இந்த உறுப்பினர்கள் செயற்பட்டிருப்பார்களாக இருந்தால் உடனடியாக தமிழரசு கட்சியினுடைய தலைமை இதிலே தலையிட்டு அங்கு பிரதிநிதித்துவத்திலே இருக்கக்கூடிய 7 உறுப்பினர்களையும் உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டியது கட்டாய தேவை. ஏனென்றால் அங்கு நடைபெற்றது ஒரு இரகசிய வாக்கெடுப்பு. அந்த வாக்கெடுப்பிலே நாங்கள் ஒருவரும் என்பிபிக்கு போடவில்லை என்று தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர்கள் சொல்ல போகின்றார்கள். ஆனால் வாக்கு அளிப்பு முறைமையை அவதானித்து பார்க்கின்ற பொழுது தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர்கள் சங்குக்கு வாக்களிக்காமல் தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர்கள் தான் என்பிபிக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்ற செய்தி பரவலாக வெளியிலே தெரிகின்றது. இந்த நிலையிலே தயவுதாட்சணியமின்றி தமிழரசு கட்சியுடைய தலைமை இந்த என்பிபிக்கு வாக்களித்தவர்களை கண்டுபிடிக்க முடியாவிட்டால் கூண்டோடு 7 உறுப்பினர்களையும் உறுப்புரிமை நீக்கம் செய்ய வேண்டும். அல்லாது விட்டால் இவர்கள் இதை மௌனமாக கடந்து சென்றால் தமிழரசு கட்சியினுடைய தலைமை இந்த துரோகத்தனத்துக்கு ஆசீர்வாதம் செய்வதாக ஒரு வரலாற்று துரோகமாக இந்த சம்பவம் பதிவு செய்யப்படும். ஆகவே நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். என்னுடைய வேண்டுகோள், தமிழரசு கட்சியுடைய தலைமையை நோக்கிய என்னுடைய வேண்டுகோள், தயவு செய்து இந்த துரோகத்தை செய்த அந்த உறுப்பினர்களை நீங்கள் கட்சியில் வைத்திருந்தால் இந்த துரோகத்தை செய்தது தமிழரசு கட்சி தான் என்கின்ற வரலாற்று பதிவு இடம்பெற்றுவிடும் என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகின்றேன்.